அகத்தீஸ்வராய நமக. ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை. அனைவருக்கும் அகோரகாளி உபாசகர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டிகாளி யந்திர வித்தை. இந்த சண்டிகாளியோட யந்திர வித்தையை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, கண்டிப்பாக இதுக்கு காளி தேவி உபாசனை எடுத்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாராகி உபாசனை எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பைரவர் உபாசனை எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா கருப்பசாமி உபாசனையாவது எடுத்துக்கணும். இந்த ஆட்கள் மட்டும் இந்த யந்திர வித்தையை நீங்க பயன்படுத்தி ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை பாதிப்புல இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக இந்த எந்திரத்தை நீங்க பயன்படுத்தி தாயத்தா கட்டி கொடுக்க சொல்லலாம். கட்டி கொடுத்தாலே நீங்க என்ன ஆகும்னா, அந்த ஏவல், பில்லி, சூனியத்தால பாதிக்கப்பட்டவங்க இதுல இருந்து விடுபடுவாங்க. அதனால இது நல்லா பவர்ஃபுல்லான ஒரு எந்திரம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, சாதாரணமா உள்ள மக்கள் இதை நீங்க பயன்படுத்த வேண்டாம். நல்லா காளி உபாசனையோ இல்லாட்டி ஒரு அகோரமான தெய்வம், ஒரு அகோரமான தெய்வத்தை உபாசனை பண்ணவங்க இந்த வித்தையை நீங்க பயன்படுத்தி மக்களுக்கு பயனடைய செய்யலாம். இந்த சண்டிகாளி யந்திரமானது இப்ப ஸ்கிரீன்ல வரும். இந்த யந்திரத்தை நம்ம நல்லா அமாவாசை அன்னைக்கு குரு ஓரையில நம்ம எப்பயும் போல யந்திரம் எழுதி அந்த யந்திரத்துக்கு சாப நிவர்த்தி கொடுத்து, அதுக்கடுத்து அஷ்டகர்ம மை அல்லது காளி வசிய மை நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல காளி தேவிக்கு என்ன நம்ம படையல் போடுவோம் அப்படிங்கிறத பல வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். காளி தேவிக்கு உண்டான படையல்ல நம்ம வச்சு 108 அல்லது ஒரு நாளைக்கு 1008 கூட நீங்க ஜெபிக்கலாம். இந்த மந்திரம் சொல்லி இந்த யந்திரத்துக்கு உரு கொடுத்தோம் அப்படின்னா, இதை நம்ம ஒண்ணுதான் செய்ய முடியுமா அப்படிங்கிறத இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏற்கனவே காளி உபாசகர், பாராயி உபாசகர் இந்த மாதிரி ஏற்கனவே மாந்திகத்துல நீங்க அனுபவப்பட்டிருக்கிறதுனால இதெல்லாம் நீங்க ஒரு 10-20 நீங்க ஏற்கனவே நீங்க இந்த யந்திரத்தை நம்ம தாயத்தா நம்ம எழுதி ஒரு 10 தாயத்தை எழுதி இருக்கிறோம். அந்த 10 தாயத்துக்கும் நீங்க ஒன்னோட நீங்க மந்திரம் கொடுக்கலாம். இப்போ நீங்க ஒரு தாயத்துக்கு ஒரு 108 கொடுக்குறீங்க அப்படின்னா, 10 தாயத்துக்கு ஒரு 10 தாயத்தை எழுதுறீங்க அப்படின்னா ஒரே நாள்ல 1008 மந்திரம் கொடுக்கும். அதே மாதிரி 11 நாள். அப்ப ஒவ்வொரு தாயத்துக்குமே ஒரு 108 நீங்க கொடுக்கணும். இப்போ 20 எழுதுறீங்க தாயத்து அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப 2016 வரை நீங்க உரு கொடுத்தா தான் ஒரு தாயத்தோட வேலி 108 இருக்கும். அப்ப அப்படி ஒரு 12 நாள் நீங்க பூஜை பண்ணி நீங்க என்ன பண்ண தாயத்தா கட்டி நீங்க வச்சிருக்கலாம். வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏவல் பிடிச்சவங்களோ இல்லை ஏவல், பில்லி, செய்வினையால பாதிக்கப்பட்டவங்க வரும்போது அவங்களுக்கு நம்ம வழக்கம் போல கழிப்பு கழிச்சு விட்டு, அந்த கழிப்பு எடுத்து முடிச்ச உடனே இந்த தாயத்தை நீங்க கட்டி விட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஏவல், பில்லி, சூனியம், பேய், பிசாசு எதுவுமே பக்கத்துல அண்டாது. அதனால ஸ்கிரீன்ல தெரிகிற யந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான யந்திரம். அதுக்கு உண்டான மந்திரத்தையும் நான் சொல்றேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஓம் தூம் தூம் ஜூவ்லா ஜூவ்லா சூலனிம் துஷ்ட நிகிரக நாசய ஹும்பட் சுவாக. இந்த மந்திரம் தாங்க. இந்த மந்திரத்தை 12 நாள் நம்ம பூஜை பண்ணி நீங்க தாய்த்தா கட்டினீங்கன்னா போதுமானது. மந்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அந்த யந்திரத்துக்கும் அவ்வளோ பவர் இருக்கிறதுனால நீங்க செய்வினை பாதிப்பு உள்ளவங்களுக்கு இதை தாயத்தா நீங்க கட்டி கொடுக்கலாம். இது யாருக்கு உபயோகமாகும்னா, கண்டிப்பா மாந்திரிகத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த யந்திரமானது அதிகமாக பயன்படும். என்றும் அகத்தியரால் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன்.